வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவலின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பம் செய்த பெண்களுடைய புதிய விண்ணப்பங்கள் ஒருவேளை நிராகரிக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்ற லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகி இருக்கிறது. அதன்படி தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பம் செய்தவர்களின் விண்ணப்பங்களை மிகவும் தீவிரமாக பரிசீலிக்க தொடங்கியுள்ளது. அதாவது ஜூலை 15 முதல் தற்போது வரை 28 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் மாதம் ரூபாய் 1000 கிடைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்துள்ளனர். அதில் தகுதியான பெண்களை தேர்வு செய்யும் பணியை அரசு தொடங்கி உள்ளது. ஊராட்சி வாரியாக விண்ணப்பம் செய்தவர்களின் தகுதிகள் இப்போது சரிபார்க்கப்பட்டு வருகின்றன. அனைத்து விதிமுறைகளையும் பூர்த்தி செய்யும் பெண்கள் மட்டுமே இந்த திட்டத்தில் பயனாளியாக தேர்வு செய்யப்பட இருக்கின்றனர். நிலம், வருமானம் உள்ளிட்ட தகவல்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு சரியாக இருக்க வேண்டும். முகவரி, வசிப்பிடம் ஆவணங்களில் இருப்பது சரியாக இருக்க வேண்டும். இவற்றில் பிழை இருந்தால் கூட மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் அதிரடியாக நிராகரிக்கப்படும். புதிதாக அரசு வேலை சேர்ந்தவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களையும் அரசு கணக்கில் கொள்ளும். அக்குடும்பத்தைச் சேர்ந்தவர்களின் பெண்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்திருந்தால் அவர்களின் விண்ணப்பம் அதிரடியாக நிராகரிக்கப்படும். இது ஒரு புறம் இருக்க, ஒருவேளை தகுதியானவர்கள் நிராகரிக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்ற சந்தேகம் பெண்கள் மத்தியில் இருக்கிறது. அதாவது கடந்த முறை அப்படி நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு அரசு மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு கொடுத்து இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன்படி இந்த முறையும் பயனாளிகள் பட்டியல் இறுதி செய்யப்பட்ட பிறகு நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு மேல்முறையீடு செய்ய அரசு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். இது தொடர்பான அறிவிப்பு நவம்பர் மாத இறுதி அல்லது டிசம்பரில் வெளியாக அதிக வாய்ப்புள்ளது என்ற தகவல் கிடைத்துள்ளது. அதேபோல இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக எத்தனை பேருக்கு ரூபாய் 1000 தரப்படும், மாவட்ட வாரியாக பிளான் என்ற மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட்டுகள் கிடைத்துள்ளது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் 1,20,00,000 பெண்கள் மாதம் 1000 ரூபாயை பெற்று பயனடைந்து வருகின்றனர். இந்த திட்டத்தின் மூலம் கூடுதலாக எவ்வளவு பேர் பயன் அடைவார்கள் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகி உள்ளன. அதன்படி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட 1-2 லட்சம் பெண்கள் மாதந்தோறும் இந்த உரிமை தொகையை பெறுகிறார்கள். மேலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக வரும் டிசம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மேலும் பல பெண்களுக்கு புதிதாக நிதி வழங்கப்படும் என்ற தகவல் கிடைத்துள்ளது. ஒரு மாவட்டத்திற்கு 30,000-50,000 பேர் வரை கூடுதலாக இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. மாவட்டங்களின் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி சில மாவட்டங்களில் புதிய பயனாளிகளின் எண்ணிக்கை 20,000 வரை இருக்க வாய்ப்பு உள்ளது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. விடுபட்டோர் எல்லோருக்கும் கண்டிப்பாக உரிமை தொகை வழங்கப்படும். கடும் பொருட்செலவிலும் கூட உரிமை தொகை கண்டிப்பாக வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது ராணிப்பேட்டையில் சமீபத்தில் நடந்த நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு உள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் 28 லட்சம் பெண்கள் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பம் செய்துள்ளனர். இந்த முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் என்றும் முதல்வர் ஏற்கனவே அறிவித்து இருந்தார். புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் துணை முதல்வர் தெரிவித்து இருந்தார். இந்த தகவலானது கடந்த அக்டோபர் 16, 2025 அன்று மாலை 6:58 மணிக்கு வெளியிடப்பட்டது. அதாவது நவம்பர் வரை உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நடக்கிறது. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை மனுக்கள் எல்லாம் பெறப்பட்ட பின்பே இதில் பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்து உள்ளன. மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் 1,15,00,000 பெண்கள் பயன்பெறுகிறார்கள். இதில் குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் 1,73,000 பெண்கள் இந்த திட்டத்தில் பயனடைந்து வருகிறார்கள் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனு அளித்த பெண்களுக்கு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உரிமை தொகையானது விரைவில் அனைவருக்கும் வழங்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் உறுதி அளித்து இருந்தார். 28 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தமிழ்நாடு முழுவதும் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்துள்ளனர். இவர்களுக்கான கள ஆய்வு இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது. டிசம்பர் மாதம் பணம் அனுப்பப்படும் என்பதால் இறுதிக்கட்ட ஆய்வு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன.
அதாவது கிராம நிர்வாக அலுவலர்கள் இதற்கான பட்டியலை எடுத்து உள்ளனர். கள ஆய்வு செய்யப்பட்ட பயனாளிகளின் யாரெல்லாம் தகுதியுடையவர்கள் என்பது குறித்த ஆய்வுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அவர்களுடைய பெயர்கள் இறுதி செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதேபோல நவம்பர் 14ஆம் தேதிக்குள் லிஸ்டை இறுதி செய்ய வேண்டும் என்பதால் பணிகள் மிகவும் கடுமையாகவும் தீவிரமாகவும் நடைபெற்று வருகின்றன. நவம்பர் இறுதியில் மெசேஜ் அனுப்பி சோதனை செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் மாத உதவித்தொகையை பெறுவதற்கான புதிய விண்ணப்பங்கள் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் ஆய்வு செய்யப்படும் என துணை முதல்வர் சட்டப்பேரவையில் தெரிவித்திருந்தார். தகுதியுள்ள பெண்களுக்கு வரும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்ற தகவல் கிடைத்துள்ளது. முன்னதாக சட்டப்பேரவையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த 26 மாதங்களில் சுமார் 1,14,00,000 பெண் பயனாளிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதில் இருந்து இதுவரை சுமார் 30,000 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பலனை மேலும் பல பெண்கள் பெறும் வகையில் சில நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசு சேவைகளை எளிதாக்கும் நோக்கில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை மாநில அரசு ஜூன் 19ஆம் அன்று தொடங்கியது. அதாவது 19ஆம் தேதி அன்று தொடங்கியது. நவம்பர் 15ஆம் தேதிக்குள் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் 10,000 முகாம்கள் நடத்த அரசு திட்டமிட்டுள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அக்டோபர் 15ஆம் தேதி நிலவரப்படி மொத்தம் 9,055 முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சட்டப்பேரவையில் தெரிவித்தார். இதற்கிடையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகள் அடுத்தடுத்து வெளியாகி உள்ளன. அதன்படி உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கிட்டத்தட்ட 1.85 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் கிட்டத்தட்ட 1.85 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தெரிவித்து இருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் ஒன்றியத்தில் பாவூர், அரசாணைப்பாளையம், சித்தலப்பாக்கம், ஏலச்சேரி ஆகிய கிராமங்களை உள்ளடக்கிய உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் ஏலச்சேரி கிராமத்தில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. இந்த ஒன்றியத்தில் 22வது நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதாவது MS தரணிவேந்தன், MP O ஜோதி, MLA சார் ஆட்சியர் எல் அம்பிகா ஜெயின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இம்முகாமின் போது மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பேசியது என்னவென்றால், திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகளில் 388 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டு தற்போது வரை 382 முகாம்கள் சிறப்பாக நடைபெற்று உள்ளன. இந்த முகாம்களில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது உடனடி தீர்வு காணப்பட்டு உரிய சான்றிதழ்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு உள்ளன. எனவே பொதுமக்கள் இந்த முகாமை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். முகாமில் பொதுமக்களிடம் இருந்து வரப்பெற்ற கோரிக்கை மனுக்கள் மீது உடனடி தீர்வு காணப்பட்டு வருவாய்த்துறை சார்பில் சிறு குறு விவசாயி சான்றிதழ்கள் 16 பேருக்கும், பட்டா மாற்ற சான்றிதழ்கள் 3 பேருக்கும், குடும்ப அட்டை முகவரி மாற்றம் சான்றிதழ் ஒருவருக்கும், ஊராட்சி வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் ஊரக வேலை உறுதி திட்ட அடையாள அட்டைகள் 6 பேருக்கும், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 9 கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் வெம்பாக்கம் வட்டாட்சியர்கள் தமிழ்மணி, பாஸ்கரன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் குப்புசாமி, இந்திராணி, முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் டி ராஜி, தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆர் வேல்முருகன், மாவட்ட துணை செயலாளர் லோகநாதன், மாவட்ட அயலக அணி துணை தலைவர் MK கார்த்திகேயன், திமுக ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் குறித்து கிடைத்த மற்றுமொரு முக்கிய தகவலின்படி, வேளச்சேரி கிராமத்தில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பங்கேற்ற திமுக MLA சந்திரனிடம் பெண்கள் கழிவுநீருடன் குடிநீர் கலந்து வருவதாகவும் குடிநீர் தட்டுப்பாடு எனவும் புகார் தெரிவித்தனர். திருத்தணி ஒன்றியம் வேளச்சேரி கிராமத்தில் உள்ள அரசினர் உயர்நிலை பள்ளி வளாகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது. முகாமை திருத்தணி
திமுக எம்எல்ஏ சந்திரன் பங்கேற்று துவங்கி வைத்தார். அப்போது 30க்கும் மேற்பட்ட பெண்கள் எம்எல்ஏவிடம் வேளச்சேரி காலனியில் குடிநீர் விநியோகம் செய்யும் பைப் சேதமடைந்து 1 மாதம் ஆகியும் சீரமைக்காததால் குடிநீர் தட்டுப்பாடு உள்ளது. மேலும் ஒரு சில தெருக்களில் கழிவுநீருடன் குடிநீர் கலந்து வருவதால் தண்ணீரை பயன்படுத்த முடியவில்லை, சுகாதார பணிகள் முறையாக செய்வதில்லை என ஊராட்சி நிர்வாகம் மீது பெண்கள் சரமாரியாக அடுத்தடுத்த குற்றத்தை சாட்டினர். இதை அடுத்து எம்எல்ஏ சந்திரன் ஒன்றிய அதிகாரிகளை அழைத்து கண்டித்தார். மேலும் குடிநீர் விநியோகம் செய்யும் பணிகளில் சுணக்கம் காட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எம்எல்ஏ அவர்கள் எச்சரித்து இருந்தார். முகாமில் வருவாய்த்துறை, மின்சாரம், ஊரக வளர்ச்சித்துறை, சுகாதாரம் உட்பட 15க்கும் மேற்பட்ட துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு 300 பேரிடம் இருந்து மனுக்கள் பெற்றார். அதேபோல கடம்பத்தூர் ஒன்றியம் வெங்காத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட ஒண்டிக்குப்பம் பகுதியில் உள்ள வெங்கடேஸ்வரா தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது. கடம்பத்தூர் ஒன்றிய அலுவலர் சௌந்தரி நடராஜன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் திமுக எம்எல்ஏ விஜி ராஜேந்திரன் பங்கேற்று பகுதி மக்களிடம் மனுக்களை பெற்றார். இந்த முகாமில் 552 மகளிர் உரிமை தொகை மனுக்கள் உட்பட மொத்தம் 1020 மனுக்கள் பெறப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட மிக முக்கிய தகவல்கள் அனைத்தும் ஒரு புறம் இருக்க, ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மிக மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதன்படி நவம்பர் மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெற உள்ளது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் பலன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்து உள்ளது. அதன்படி இந்த நவம்பர் மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்க்கும் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் 8/11/2025 அதாவது நாளை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு, மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலை கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்றும் வழங்கப்படும். பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இப்படிப்பட்ட ஒரு சேவையினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பொதுமக்களை அரசு கேட்டுக்கொண்டு உள்ளது. அதாவது சென்னை மட்டும் அல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த ஒரு முகாம் ஆனது நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. நாளை உங்களுடைய ஊரில் எந்த பகுதியில் இந்த குறைதீர்க்கும் முகாம் நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொண்டு ரேஷன் கார்டு உட்பட பல அரசுடைய சேவைகளை நீங்கள் அந்த ஒரு முகாமில் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.